This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. சோழர்களின் கடல் சாம்ராஜ்யம் எவ்வளவு வலிமையானது என்பதை அறிந்து வியந்தேன். சோழர் கால ஆனமங்கலம் செப்பேடு குறித்து மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பெருமிதம். மேற்கு வங்க மாநிலம் ஹூக்ளியில் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி கல்யாண் பானர்ஜி மீது தாக்குதல். கல்யாண் பானர்ஜியின் தலையில் தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் அவர் சரிந்து கீழே விழுந்ததால் அதிர்ச்சி. மேற்கு வங்கத்தில் அடுத்தடுத்து தாக்கப்படும் திரிணாமுல் தலைவர்கள். நேற்று அபிஷேக் பானர்ஜி, இன்று கல்யாண் பானர்ஜி மீது தாக்குதல். பாஜகவும் காங்கிரசும் டெல்லி கட்சிகள் என்று டிஆர்எஸ் தலைவர் கவிதா புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் விமர்சனம். டெல்லியே மாநில கட்சிகளை பலவீனப்படுத்துவதாகவும் குற்றச்சாட்டு. When we say union government, it is not only BJP but even Congress when it was in power. If you remember, they always stifle the regional powers. It could be a leader who emerged within the Congress itself. They would always not like regional, personalities to grow. தெற்கின் வளர்ச்சிக்கு பிராந்திய கட்சிகளே காரணம். பிராந்திய அதிகாரத்தை, அடையாளத்தை தென் மாநிலங்களே தக்க வைப்பதாகவும் கவிதா பெருமிதம். I believe South always stood for regional pride. South always stood for regional identity. And that is why we see so many political parties here. And I'm very happy about the fact that Tamil Nadu has AIDMK, DMK, now Mr. Vijay coming across. All are regional parties. Andhra has the same, YSR, CBN, Pavan. Kerala has many parties. மாநில மக்களுக்காக டெல்லியை எதிர்த்து தொடர்ந்து போராடுவேன். தெலுங்கானா ரக்ஷண சேனா கட்சி தலைவர் கவிதா புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் உறுதி. Now I'm a regional party. I need to put up a fight with the union government. I need to fight with the party in power. But what am I fighting for? People of Telangana, people of India. விஜயின் வெற்றி தங்களுக்கு நம்பிக்கை கொடுப்பதாக தெலுங்கானா ரக்ஷண சேனா கட்சி தலைவர் கவிதா புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி. தமிழகத்திற்கு தாவேகாவை போல தெலுங்கானாவுக்கு டிஆர்எஸ் என்றும் கருத்து. But it also shows how active these youngsters are. And we think that they are not looking at the screens, they are not watching politics, but they are. It shows. It has happened in Tamil Nadu, tomorrow it is going to happen in Telangana. Youngsters of Telangana, women of Telangana will certainly bring TRS to power here in Telangana. மேகதாது அணை திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடகாவை நோக்கி இரண்டாவது நாளாக தமிழக விவசாயிகள் பேரணி. கர்நாடகா மற்றும் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பியபடி செல்லும் விவசாயிகள். சென்னை கோயம்பேட்டில் தனியார் மதுபான பாரில் ஏற்பட்ட தகராறில் கார் ஏற்றி பெண் கொலை. 6 பேரை கைது செய்த காவல்துறை. மயிலாடுதுறை 63 பேட்டையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேருக்கு அரிவாள் வெட்டு. தாக்குதல் தொடர்பாக அசோக் என்பவர் காவல் நிலையத்தில் சரண். நெல்லை தென்காசி தாக்குதலில் தலைமறைவாக இருந்தவரை சுட்டுப்பிடித்த காவல்துறை. கைது செய்யும் போது காவலரை தாக்கிவிட்டு தப்பியோட முயன்றதாக தகவல்.
நெல்லை தென்காசியில் 4 இடங்களில் தாக்குதல் நடத்தியதும் ஒரே கும்பல்தான் என்று உறுதி செய்த காவல்துறை. இதுவரை 9 பேர் கைது, மேலும் 6 பேரை தேடும் பணி தீவிரம். திருவள்ளுவருடைய சிந்தனைகளும் வாழ்வியல் முறைகளுமே சனாதனம் என்று ஆளுநர் அர்லேக்கர் கருத்து. திருவள்ளுவரை சனாதன பாரம்பரியத்தின் சீடர் என்று அழைப்பதில் என்ன தவறு என்றும் கேள்வி. Thiruvalluvar's thoughts, his preachings, his life doesn't have Adi, doesn't have Anta. So he is a Sanatana. So what is wrong in calling him a Sanatana Parampara Shishya? தமிழ்தாய் வாழ்த்து பாடலை ஆளுநர் அவமதிப்பதாக குற்றம் சாட்டி போராட்டம். மே 17 இயக்கம் சார்பில் சைதாப்பேட்டை பனகல் மாளிகை முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம். நாளை திருச்சி செல்கிறார் முதல்வர் விஜய். திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்க திட்டமிட்டுள்ள நிலையில் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் தீவிரம். திமுகவை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது என்று முன்னாள் அமைச்சர் TRV ராஜா உறுதி. திமுகவின் ஜென்சி இளைஞர்கள் கூட்டத்துக்கு அச்சுறுத்தல் வந்ததாகவும் குற்றச்சாட்டு. தாவேகாவை இன்னொரு திராவிட இயக்கமாகவே பார்ப்பதாக துரை வைகோ கருத்து. சாதி மத பண அரசியலை தாண்டி தாவேகாவுக்கு கிடைத்துள்ள வெற்றி புதிய நம்பிக்கையை தருவதாகவும் பேட்டி. இந்த தேர்தல் சாதி மதம் பணம் இதெல்லாம் கடந்து அவர் ஜெயிச்சிருக்காருங்க. அவரு இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்திருக்கு, அதனை பாராட்டுறானே. நான் திமுக கூட்டணி இருந்தாலும் சரி, நாங்க தொடர்ந்தாலும் சரி, இதனை வரவேற்க நான் சொல்றேன். தேமுதிகவுக்கு அதிமுக இழைத்த கொடுமைக்கு பதில் தாவேகா மூலம் பதில் கிடைத்திருப்பதாக பிரேமலதா விஜயகாந்த் பேச்சு. யார் கட்சி ஐசியூவில் இருப்பதாக கூறினாரோ அவர் கட்சிக்கும் அதே நிலை வந்திருப்பதாகவும் விமர்சனம். அன்னைக்கு கேப்டனுக்கும் தேமுதிகவுக்கும் நீங்க இழைத்த அந்த கொடுமை இன்றைக்கு திருப்பி அதிமுகவுக்கு தாவேகா மூலமாக வந்திருக்கிறது. பெரும்பான்மை கிடைக்காத போது தேமுதிகவை அணுகியது தாவேகா. ஒரு வார்த்தை கூறியிருந்தால் துணை முதல்வர் பதவியை விஜய் கொடுத்திருப்பார் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் பேச்சு. அமைச்சருக்கு ஓடுறாங்க எல்லாம். அமைச்சர் என்ன ஒரு வார்த்தை நான் சொல்லியிருந்தா விஜயை வீடு தேடி வந்து துணை முதல்வரை அமைச்சர் பதவிக்காக சிலர் ஓடுவதாகவும் ஆனால் தேமுதிகவினர் அப்படிப்பட்டவர்கள் அல்ல என்றும் பிரேமலதா பேட்டி. எந்த சோஃபா செட்டுக்கும் ஆசைப்படாத கட்சி தேமுதிக என்றும் பெருமிதம். ஒரு பதவிக்கோ ஒரு பணத்துக்கோ எதுக்கும் ஒரு சோஃபா செட்டுக்கோ ஒரு பொருளுக்கோ எதுக்கும் ஆசைப்படாது. மாவட்டங்களில் இன்று கனமழை. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நாளை கோவை, நீலகிரி, தேனி உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் கனமழை. வரும் 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று கணிப்பு. நெல்லையில் உள்ள அகஸ்தியர் அருவி, மணிமுத்தாறு அருவிகளுக்கு செல்ல நாளை முதல் ஆன்லைன் கட்டணம். UPI அல்லது QR கோட் மூலமாக மட்டுமே பணம் வசூலிக்கப்படும் என்று வனத்துறை அறிவிப்பு. கோவையில் களைகட்டிய ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி. RS புரத்தில் ஆடிப்பாடி மகிழ்ந்த பொதுமக்கள். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பக்தர்கள் குவிந்த நிலையில் 5 மணி நேரம் காத்திருந்து தரிசனம். கோவில் முன்புள்ள கடலில் நீராடிய போது அலை சீற்றத்தில் சிக்கிய பெண்ணுக்கு கால் எலும்பு முறிவு.
கோவிலில் உள்ள கடைகளில் தேதி குறிப்பிடாமல் விற்பனை செய்த பஞ்சாமிர்தம் கற்கண்டு பறிமுதல். பிளாஸ்டிக் கவர்களில் தின்பண்டங்கள் அடைத்து விற்கக்கூடாது என்று அதிகாரிகள் எச்சரிக்கை. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தேர் சக்கரத்தில் சிக்கி இளைஞர் உயிரிழப்பு. அர்த்தநாரீஸ்வரர் கோவில் தேரோட்ட விழாவில் சோகம். முப்படைகளின் தலைமை தளபதியாக பொறுப்பேற்றார் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி. உள்நாட்டு தயாரிப்பு ஆயுதங்கள், பாதுகாப்பு தளவாடங்களை ராணுவத்தில் அதிகளவு சேர்க்கப் போவதாக அறிவிப்பு. டெல்லியில் அடுக்குமாடி குடியிருப்பு இடிந்து விழுந்த விபத்து. 4 பேர் மீட்கப்பட்ட நிலையில் 2 உயிரிழப்பு. ஹோர்முஸ் நீரிணை போக்குவரத்தை முறைப்படுத்துவது தொடர்பான சட்ட மசோதா ஈரான் நாடாளுமன்றத்தில் கொண்டுவர முடிவு. அமெரிக்க கப்பல்கள் முற்றுகை நீடிக்கும் நிலையில் கவனம் பெறும் நடவடிக்கை. தென் அமெரிக்க நாடான பெருவில் அதிபர் கெய்கோ ஃபிஜிமோரிக்கு எதிராக மக்கள் ஆர்ப்பாட்டம். அடுத்த வாரம் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதிபருக்கு வலுக்கும் எதிர்ப்பு. இலங்கையில் பௌத்த மக்கள் வெசாக் பண்டிகை கொண்டாட்டம். தலைநகர் கொழும்பில் வண்ண விளக்குகளால் பொது இடங்கள் அலங்கரிப்பு, அன்னதானங்களும் களைகட்டின. இரண்டாயிரத்தி 26ஆம் ஆண்டுக்கான IPL சாம்பியன் யார்? குஜராத்தில் இன்று நடக்கும் இறுதிப் போட்டியில் பெங்களூரு குஜராத் அணிகள் மோதல். நடிகர் அஜித்குமாரின் தாயார் உடல் பெசன் நகர் மின் மயானத்தில் தகனம். இறுதிச் சடங்கில் குடும்பத்தார் மட்டும் பங்கேற்பு. This is more than a legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.